வணக்கம் சகோதர மைக்கேல்ஸ் மைண்ட் செட். நான் மைக்கேல் ராஜ். ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கிலீஷ் கத்துக்கிற ப்ராசஸ்ல இன்னைக்கு செகண்ட் ஸ்டெப், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்க போறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்று சொல்ல பயன்படுகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மூலியமா யார் யாரு என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்க இங்கிலீஷ்ல சொல்ல முடியும். இப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டா, நான் காலையில தூங்கி எந்திரிச்சேன். இது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னாலோ, சாப்பிட்டேன், குளிச்சேன், ப்ரெஸ் பண்ணேன், இது எல்லாத்தையும் நான் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் என்னால இதை பூரா இங்கிலீஷ்ல சொல்ல முடியும். இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் டூன்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட செகண்ட் ஃபார்ம். இந்த சப்ஜெக்டும் வெர்போட செகண்ட் ஃபார்மையும் நம்ம சேர்க்கிறப்போ நமக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸ் கிடைக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ நேற்று நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? இது சப்ஜெக்ட், இதோட ஒரு பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், வெர்ப் ஒன்னு சேர்க்கிறப்போ அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கான ஒரு சென்டென்ஸா நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐங்கிற ஒரு வார்த்தையோட ஈட்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கிறப்போ ஐ ஈட் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு ஒரு பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் நமக்கு கிடைக்கும். வீங்கிற ஒரு வார்த்தையோட டேக்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தேன் அப்படின்னா வி டேக் அப்படின்னு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் கிடைக்குது. அதே மாதிரி இந்த சப்ஜெக்டோட ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், வெர்ப் 2 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது செய்து முடிச்ச ஒரு செயலா நமக்கு கிடைக்கும். ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன். ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிட்றேன்னு அர்த்தம். ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது வி டேக்குன்னு அப்படின்னா பிரசன்ட், நான் எடுக்கிறோம், நாங்கள் எடுக்கிறோம்னு அர்த்தம். வி டுக் அப்படின்னா நாங்கள் எடுத்தோம். வி டுக் நாங்கள் எடுத்தோம். சோ எந்த வெர்பை செலக்ட் பண்றீங்களோ அந்த வெர்புக்கு ஏற்ற மாதிரி அது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸாங்கிறது நமக்கு புரியும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நேத்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இந்த ஹீ ஷீ இட் சப்ஜெக்டா எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா அந்த வெர்பு வந்து எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. இந்த ஹீ ஷீ இட் சப்ஜெக்டா யூஸ் பண்றப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எஸ், இஎஸ், ஐஇஎஸ் இந்த வெர்போட சேர்ந்து வரும்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், ஆரம்பத்துல அப்படி இருக்கும். ஆனா அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் இதுல இல்ல. நீங்க எந்த வெர்பு வேணாலும் எதை வேணாலும் சப்ஜெக்டா எடுத்துக்கலாம், எதை வேணாலும் வெர்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ டுக் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சென்டென்ஸ் உருவாக்கலாம். ஷீ பாட் அப்படின்னு சொல்லி உருவாக்கலாம். தே பாட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் உருவாக்கலாம். சோ சப்ஜெக்ட் அதோட வெர்போட செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டோம் அப்படின்னு கேட்டாவே நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கிடைச்சிடும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏட்ங்கிற வார்த்தை நமக்கு புதுசா இருக்கும். ரைட்ங்கிறது அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கும். ரோட் அப்படிங்கிறது புதுசா இருக்கும். கிவ்ங்கிறது நமக்கு தெரியும். கேவ் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம கத்துக்கணும். சோ வெர்போட வெர்ப் 2 ஃபார்ம் நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும். வெர்ப் 2 ஃபார்மோட சப்ஜெக்ட் சேர்க்கிறப்ப அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆகுது. சோ இதுல ஒரு 10 சென்டென்ஸும் இதுல ஒரு 10 சென்டென்ஸும் புதுசா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சப்ஜெக்ட் பிளஸ் இது, சப்ஜெக்ட் பிளஸ் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு 10 சென்டென்ஸ் எழுதி நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ உங்களால இன்னும் இங்கிலீஷ் ஈஸியா பேசிட முடியும். தேங்க்யூ. ஹேவ் நைஸ் டே.